Shri Krishna. Jai Shri Krishna. Excuse me. பெருமையெல்லாம் ஆராத்தியத்திலாக்கி மீளாத்தியில் கொண்டிருக்கும் மாயஸ்வரன் திருதீவன் திரையின் அவர்களுடைய இறுதி யாத்திரையில் நாம் எல்லோரும் இப்பொழுது ஆராத்தியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தியிலேயே எல்லோரும் The chapel's full, so please, if you can now start round the corner as well, please. Thank you. Just go round. There's a screen there as well. There's a lot of space. எம்மையெல்லாம் ஆராத்தியில் ஆர்த்தி மீளாத்தி ஒன்றிருக்கும் திரையில் அவருடைய ஆத்மா சாந்தியிலேயே கண்ணீர் அஞ்சலியுடன் அவை வழியனுப்ப காத்திருக்கின்ற முகவுகளை விட்டார்களே உங்களை கரங்குப்பி வணங்குவதோடு வருகையென்று வரவேற்று கண்ணீரால் அஞ்சலிக்கு கண்ணீரும் இல்லை ஐயா, அடுத்தடுத்து சாவுகளால் எடுத்தெடுத்து முடிந்ததுவே தோற்றுவாரின்றி உறக்க அழுகின்றோம் கண்திறந்து பாராய், தோற்றுவாரின்றி உறக்க அழுகின்றோம் கண்திறந்து பாராய்.
காத்திருந்த நாளன் காரில் வேளையில் காலையில் உன்னோடை கொண்டு வந்தான். காத்திருந்த நாளன் காரில் வேளையில் காரில் உன்னோடை கொண்டு வந்தான். மூச்செய்தும் உணங்காது எங்கே நீ நீடித்து உறங்குகின்றாய். ஆற்றாது துடிக்கின்றோம் ஓடியோ வாராய். தொப்புக்கூடி அருகையிலும் தொடர்பு மறந்திருந்தால் தொப்புப்பூள் அருகையிலும் தொடர்பு மறந்திருந்தால் சற்றே கனப்பொழுது அவனை மறந்திருப்போம். தொப்புப்பூள் அருகையிலும் தொடர்பு மறந்திருந்தால் சற்றே கனப்பொழுது உன்னை மறந்திருப்போம். உரையை வளர்த்து விட்டு உறக்க பிரிந்து விட்டாய். உன் உரை உரைக்க அழுகின்றோம் ஐயா. உன் உறவை நினைத்து உறக்க அழுகின்றோம் ஐயா. காலனை உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதா. காலனை உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதா. ஜமனி உனக்கொரு நாள் இதயம் இல்லையா. ஜமனி உனக்கு இதயம் இல்லையா. இவ்விதயத்தில் சுமைந்த வயந்தினை இடக்கமிட்டி மாய்த்தாய். பாவியை உனக்கு ஒரு நாள் பாடை கட்டி பாரோம். ஐயோ, உன்னை சுமந்த கருவறை வேந்தலில் புழுவானால் உன்னை சுமந்த தோள்கள் செய்வதறியாது தவிக்கின்றது. உன்னுடன் பிறந்தோர் உறவோடும் ஊரோடும் கூடி கிடக்கின்றார்கள். உன் செவி கேட்கலை. வஞ்சனையில் படத்துறங்க கனவு கண்டோம். வஞ்சனைகளை படத்துறங்க கனவு கண்டோம். பாடையில் பார்க்கவா காத்திருந்தோம். வஞ்சனைகளை படத்துறங்க கனவு கண்டோம். பாடையில் பார்க்கவா காத்திருந்தோம். நெஞ்சம் கொதிக்கிறதே. நெஞ்சம் கொதிக்கிறதே. கெஞ்சியே வேண்டுமென்றோம் நைனியம்பாள் வாதம் உன் ஆத்மா சாந்தியடை. கெஞ்சியே வேண்டுமென்றோம் நைனியம்பாள் வாதம் உன் ஆத்மா சாந்தியடை. போய்வாய் மகனே போய்வா. ஆத்மா அகிலாண்ட கோடி பரமேஸ்வரை விளங்கும் அன்னை பராசக்தி நாளில் உன் ஆத்மா சாந்தியடைய வேண்டுகின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. It's a very solemn moment. We can all feel it. நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மையிலேயே ஒரு துன்பமான நேரம். But we can have one comfort at this time is knowing that there is continuity of life. நம்ம எல்லாருக்கும் இது தெரிய வேணும் அவசியம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மீக சக்திகள். வெறும் இந்த உடல் மட்டும் இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக அந்த உடல் வந்து 5 தத்துவங்கள் பஞ்சபூதங்களுக்கு போகுது. பட் அந்த ஆன்மீக சக்தி தொடர்ந்தும் பிறவிகள் எடுக்கும். ஸோ knowing that we are these souls, living beings, knowing that Praveen is going to be taking another birth somewhere, and so he's feeling all our good wishes right now, all our good wishes. So every single thought, every single feeling that you're saying, that you're expressing is reaching our soul. So all we can do at this point, he's going to take another birth. He is going to continue his journey in that other birth. But what we can do at this time is really to send good wishes for his next journey. Keep all those memories with you, the wonderful memories and the நினைவுகள் எல்லாம் உங்க கூட வைங்க. This is a proof. This is a proof that he's lived a very good life. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் பல பரிசுகள் கொடுத்திருக்கான்றது இது. So keep those gifts with you. Keep those memories with you, because this is what is going to help that soul. If you really think அந்த ஆத்மா அவருக்கு நம்ம இனி என்ன செய்யலாம், இவ்வளோ அழகா நீங்க ஃபேர்வெல் கொடுக்குறீங்க, இனியும் அவருக்கு என்ன செய்யலாம், every time you think about him, think about God and send him good wishes. That will reach him. Yes, we will definitely miss him. We're going to be remembering him with a lot of love. But every time you remember him, remember God
அந்த பரமாத்மா சிவனை நினைவு செஞ்சு அவருக்காக நல்லாசைகள் அனுப்புங்க. கண்டிப்பாக அது அவருக்கு போய் சேரும். Especially the family and friends, the close ones, you're going to be missing definitely. But this is the way to send off really. And that soul, I'm sure, is watching, appreciating everybody's love, and just to tell you that it is reaching there. Okay? So keep your hearts strong, especially all the friends and family. Keep your hearts strong and remember God every time and then send Him good wishes. We always say that the actions that we perform when we are living is the gift that we give to others. It is the seeds that we sow that we take in our next birth. So very simply, இது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா நான் அந்த ஆன்மீக சக்தி அழியாதவன். I am the soul, I'm eternal. This body is going to go to dust. So what you're sending off is the body. And you can still connect to that soul and send good wishes. And the other thing, number 2 that we need to remember, God is with us. Whether you believe, don't believe, different forms you have in your mind. But God is with us at every moment for every soul. Because God is our parent. தாயும் நீயே தந்தையும் நீயே நம்ம பாடுறோம் அந்த பரமாத்மாக்காக. ஸோ நம்ம எல்லாரும் அந்த ஆன்மீக சக்தி ஆத்மாக்கள் அவருடைய குழந்தை. ஸோ தாயும் நீயே தந்தையும் நீன்னு பாடுறோம் சொன்னால் இந்த மாதிரி வேலையில கண்டிப்பாக அவர் நமக்கு அந்த சக்தியை கொடுப்பார். ஸோ எவ்ரி டைம் யூ ஃபீல் a little bit, remember him and he will give you that power to overcome this. So let's just have a few minutes of meditation now, sending all of us together, and let's keep it peaceful, light, so that that light and that peace is really reaching that soul and send. Keep your heart strong, keep that peace with God. Let's send Him good wishes. Okay? Just for 1 minute, really in that remembrance. So I'm just going to share a few words of meditation. Let's all experience it together. So in this atmosphere of peace, I come to the awareness that I am a tiny point of light. This body is perishable, I the soul am eternal. இந்த உடல் அழியக்கூடியது, நான் ஆன்மீக சக்தி அழியாதவன். என்னுடைய கவனத்தை எப்பொழுது நான் என்னுடைய நெற்றியின் நடுவில் கொண்டு செல்கின்றேன். So I bring my attention to the center of my forehead. I am a being of light. I am peace. And I experience this peace. I come into the presence of the Almighty. The Paramatma Paramajyodiயின் முன்னால் நான் வருகின்றேன். அவரும் என்னை போல் ஒளிபொளி அமைதியின் கடலாக இருக்கின்றார், சர்வ சக்திவானாக இருக்கின்றார், அன்பின் கடலாக இருக்கின்றார். So in the presence of the ocean of love, the ocean of peace and the Almighty, I feel the vibrations surround me and surround the soul, the very lucky soul and very fortunate to be going with so much of good wishes and good deeds that he has done, and the family and the close ones. So the vibrations of God is all around us, and from our hearts we send good vibrations and good wishes to the soul to continue the journey. God is with us, the Almighty, our parent, and He will keep our hearts strong so that we can continue our own journey in the memory of this soul. So together, just for 1 second, let's just send all the peaceful vibrations to Praveen, the soul, and all our love and good wishes for his next journey. There is another family waiting to welcome that soul, so let them also feel all our good wishes and good vibrations.
அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய தினம் பிரித்தானியாவிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்து இப்பொழுது நாங்கள் அவரை அக்னியோடு சங்கமமாக்கின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 17 நாட்களாக நான் இங்கே லண்டனுக்கு வருவதென்று என்னுடைய பராமகனார் வீட்டிலே தங்கியிருக்கின்றேன். இந்த 17 நாட்களும் நான் அவதானித்தது அவர் எத்தனை விதமாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி. முதியோர்களை பார்த்தால் அவர் பேர குழந்தையாக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய நண்பர்களை பார்த்தால் சகோதரமாக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய தாய் தந்தையரை பார்த்தால் பெற முடியாத ஒரு மகனை பெற்றிருக்கிறார்கள், தெய்வ மகனை. இப்படி நான் கணித்து பார்த்ததில் அவர் எல்லா விதமாகவும் வாழ்ந்திருக்கின்றார். யாரை கேட்டாலும் யார் வந்த பொழுதும் அவரை பற்றிய அந்த நினைவுகளை மீட்டு சென்றார்கள். நான் இன்றைக்கு காலையிலே இருந்து பார்த்தேன், பெருந்திரளான மக்கள். அவர்களை அவசரப்படுத்தினோம், நீங்கள் ஆறுதலாக செய்ய வேண்டியது, ஆனால் நேரம் போதாமையால் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய காரியங்களை மிகவும் அற்புதமாக நடத்தினார்கள். நான் முதல் முறை அவரை சென்று பார்த்த பொழுது அவருடைய உருவத்திலே ஒரு கண்ணனுடைய அவதாரத்தை பார்த்தேன், கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பார்த்தேன். அது ஒரு கலியுக தெய்வம். அவர்கள் சொன்னது போல் அவருடைய உள்ளத்திலே அந்த இறைவன் வீட்டிருக்கின்றார். அவர் இறப்பதற்கு முதல் நாள் சொல்லியிருக்கிறார், நான் இன்றிலிருந்து சைவமாக போகின்றேன், அம்மாவிடம் செல்ல போகின்றேன். அப்படியான சில வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள். உண்மையிலே அவர் ஒரு தெய்வ பிறப்பு. அது நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பெருந்தெல்லான மக்கள், உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் உறவுகள். உண்மையிலே அவருடைய ஒரு திருமண நிகழ்வுக்கு வர வேண்டியவர்கள். இதுதான் அவருக்கு திருமண நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். வள்ளுவன் சொன்னான், நெருநெல் உலகொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலக என்று. நேற்று இருந்தவர் என்று இல்லையே என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. ஆனால் அவருடைய மறைவு எங்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கின்றது. மரத்தை கண்டால் அவதானமாக செல்லும். மரத்தோடு எல்லோரும் மோதி இருக்கிறார்கள், தப்பி இருக்கிறார்கள். அதில் என்ன பொறுத்தவரையிலே அம்பாள் அதிலே இருக்கின்றார். அம்பாள் தான் ஈர்த்து கொண்டு அரவணைத்து அந்த மரத்தோடு மோத பண்ணி இருக்கிறான் என்றுதான் நான் பார்த்த பொழுது சிந்தித்தேன். என்னுடைய நயனாதீவிலே மூத்தார் குடும்பத்தினுடைய முதல் பேரன் PKD சுப்பிரமணியம் ராசலிங்கம் செல்லப்பா நாகேஸ்வரி அவருடைய இல்லற வாழ்விலே வந்துவித்த மணிமேகலா தேவி அவர்கள் முருகேசு செல்லப்பா தம்பதிகளுடைய இளைய மகனாரை திருமணம் செய்து இப்போ நான் ஏற்கனவே ஒரு 95ஆம் ஆண்டு அவருடைய திருமணம் நடந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை கடந்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை, நான் அவருடைய கல்யாண விருந்து உபசாரத்திற்கு ஜெர்மனியிலிருந்து வருகின்றேன். அதுக்கு பிற்பாடும் 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து சென்றிருக்கின்றேன். அவர்கள் என்னோடு ஒரு பேரனே எப்படி அரவணைப்பார்களோ அப்படித்தான் இவர்கள் இருவரும். என்னை கிடைத்து வைத்துட்டு, உங்களுக்கு ஞானி பிடிப்பில் நாங்கள் உழக்கிறோம், உங்களுக்கு என்ன கொத்துரட்டு பிடிக்குமென்னு கேட்பாங்க. அப்படி கொத்துறத்துக்கு அப்படியான ஒரு செல்வ குழந்தைகளாக வளர்ந்தவர்கள். நாங்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தொலைபேசியில் அழைத்தால் ஒரு உடன் பிறப்புகளுடைய பிறப்புகள் தான். இப்போ நாங்கள் அதுக்கு ஆறுதல் கூற முடியாது. இருந்தாலும் அந்த தாய் எப்படி வளர்ந்தாரோ அப்படித்தான் தன்னுடைய குழந்தைகளை 3 பேரையும் வளர்த்திருக்கிறார். அதற்கு 2 மடங்கு தந்தை. சில நேரத்திலே ஒருவர் கண்டிப்பிருக்கும் ஒரு குடும்பத்திலே, மற்றவர் அரவணைப்பார். இது 2 பேருமே 100க்கு 100 அவர்களுக்கு சுதந்திரம். ஆகவே அவர்கள் அந்த சுதந்திரத்திலும் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே வந்தார்கள். இப்பொழுது 17 நாட்களும் நான் நினைக்கிறேன் 200 நண்பர்கள், படித்தவர்கள், பந்து விளையாடியவர்கள், அவரோடு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவர்கள், அவ்வளவு பேரும் இந்த பிரித்தானியாவிலே வாழுகின்றதுக்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அவ்வளவு நல்ல நண்பர்களை தேடி இருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மகேசண்ணா, சக்தியண்டி, நாங்கள் அவருக்கு செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று. ஆனால் அப்படியான ஒரு பிள்ளை எங்களோட குடும்பத்திலே பிறந்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, அவர்கள் தெய்வ பிறப்பு தான். 72 ஆண்டுகள் இன்னும் வாழ வேண்டியவர் 28 ஆண்டிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். இருந்தாலும் அவர்கள் 72 ஆண்டுகளை உட்பிறவியிலே வாழ்ந்திருக்கலாம் என்றுதான் எங்களை இந்து மதம் சொல்லுகின்றது. ஆகவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வமாகி விடுவான். எங்களுக்கு தெய்வமாக இருந்து நண்பர்கள், உறவுகள் அத்தனை பேருக்கும் அவர் ஒரு ஒளிவிளக்காக எங்களுக்கு காட்சி தருவார். அதுதான் உண்மை. இந்த நேரத்திலே
எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது 17 நாட்களாக நீங்கள் செய்த உதவிகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என்னென்று செய்தார்க்கும் உண்டாமல் இல்லை, சென்னன்றி மகந்த வாக்கு, இது வள்ளுவர் சொன்னது. ஆனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் செய்த அத்தனை உதவிகளுக்கும் குடும்பத்தின் சார்பிலே மகேஸ்வரன் மணிமகராதி குடும்பத்தின் சார்பிலே நன்றி கூறி, இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அனைவரும் இங்கே வருவதந்திருக்கின்றீர்கள். எல்லோரும் அழத முகம். ஆகவே நீங்கள் மனம் அதை ஆறி அவருக்கு செய்ய வேண்டிய மேற்கொண்ட பணிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆலந்தான் வந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சிலந்த